ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்குங்க. ஊருக்குன்னா அதுக்காக போல் வேறு வேலைக்காக போகிறேன். எங்கள் அம்மா ஏதோ சிலிண்டர் புக் பண்ண முடியல. சிலிண்டர் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் எப்போ சொன்ன எடுத்து வைமான்னு எடுக்காதனால கிடைக்கலையாம். சரி போய் அதை என்னன்னு பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு போகிறேன். வந்தாச்சுங்க ஊருக்கு. எங்கள் அம்மா வந்து சிலிண்டரை புக் பண்ணல போல், அதனால் வந்து அவங்களுக்கு சிலிண்டரை எடுக்க முடியல. அதுதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வேறு வேலையாக வந்தேன், போயிட்டு எடுத்து நான் ஒருத்தவங்க வண்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு இவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலான்ட்டு போகிறேன். சிலிண்டரை தூக்கிட்டே போய் புக் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு கொடுத்தா எடுத்து கொடுத்தணும். நான் போக வேண்டியதான். என் மேலே போய் ஃபுல்லாக வேறு டென்ஷனில் இருப்போம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கல ஒன்றும் முடியல, நேரம் கிளம்பி வந்துட்டேன். புக் ஆகிடுச்சிங்க. அது ஏதோ நீங்கள் வந்து புக் ஆகலன்னு சொல்கிற மாதிரி வந்து இப்போ 24 மணி நேரம் கழிச்சு தான் கன்ஃபார்ம் ஆகுமா? சரி எதுக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சும்மா ஆக்ஷன் தாங்க அவருக்கு. போயிட்டு வந்துட்டேங்க. பசி தாங்க முடியல, இன்னும் காலந்து உண்மையாக சாப்பிடலங்க. போனேன், இங்கே 4 வேலையை போனேன். ஒருத்தவங்க செல்லு எடுத்து கொடுக்க போனேன், அப்புறம் ஒரு வண்டி எடுத்து கொடுக்க போனேன், சம்பளம் தரனாங்க. எங்கள் பாட்டிக்கு போய் சிலிண்டர் புக் பண்ண போனேன். மொத்தம் 4 வேலை இருக்குது. ஆனால் 3 வேலை தானே சொன்னேன். அது நான் போனது சேர்த்து ஒரு வேலை. சொல்லி சிலிண்டர் 45 நாள் ஒரு புக் பண்ணணுமா. அதனால் போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்னும் கடைசிச்சு வரேன். ஒன்றும் முடியல. ஒன்று வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. சிலிண்டர் புக் பண்ண போனால் சிலிண்டர் புக் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமரே இல்லைன்னு சொல்லி வந்தது. அதாவது நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கலாங்கிற மாதிரி வந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு நேராக அங்கே சேர்த்துட்டு போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போலாம் புக் பண்ணி 24 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு பில்லு வரும், அதுக்கப்புறம் புக் பண்ணுவோம். 45 நாளைக்கு ஒரு டைம் தான் புக் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா சிலிண்டர் ஒன்றும் தட்டுப்பாடு யாரும் கிடைக்காமலாம் இல்லைங்க, கிடைக்குது. கேப் கரெக்டாக 45 நாளைக்கு ஒரு டைம் புக் பண்ணால் எல்லாரும் கிடைக்கும் போல. அவங்க போய் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏன் வர மாட்டேங்க போக மாட்டேங்க கேட்டிருந்தாங்க. நாளைக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாளாகவே நாங்கள் சரியாக வீடியோ போடல, இன்றைக்குமே போடலை. எனக்கு தெரிஞ்சு ஏன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பெண்ணாரத்தோட அம்பாறை எவ்வளோ தேவலாம். உங்களெலாம் உண்மையை பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா சுற்றி மரம் நல்லா இருந்துச்சு, ஏரி கிரிலாம். நாளைக்கு அதான் ஹைலைட்டே. புதுசாக ரோடு வேறு போட்டுருக்காங்க அங்கே, ஃபுல்லாக ரோடு. முன்னெல்லாம் கடம்படன்னு வந்தாங்கல்ல, எங்கள் அம்மாயி வீட்டுகிட்ட மட்டும் இன்னும் ரோடு போடல. மெயின் ரோட்டை ஃபுல்லாக போட்டுறானுங்க, சைடில் இன்னும் ரோடு போடவே இல்லை. ஏன்னா அது தெரு தானே, இது மெயினுங்கிறதுனால ஜாயின். இன்னும் அதெல்லாம் இல்லை, சும்மா கடப்பார் விட்டு பார்த்தீங்கன்னா பேத்துக்கும் சும்மா மேலாக்க போட்டு விட்ருக்கானுங்க. இது மேலே போட தான் இந்த ரோடு வந்து ஸ்ட்ராங் ஆகும். போயிட்டு வந்தால் அதான் இவன் அதான் என் கூட சண்டை போட்டு உட்காந்துருக்கா. பாட்டி வேறு வந்தாங்க போல், தெரியல, அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா வேறு பயந்துட்டே தாங்க, சிலிண்டர் இல்லைப்பா என்ன பண்ணுறது போகிறதுன்னு. போனுங்க அங்கே போயிட்டு தான் இதுக்கு மேலே. எங்கள் வீட்டில் நான் சிலிண்டர் பிடிச்சி வச்சேன், சிலிண்டர் இல்லை, அதாவது பின்னாடி சிலிண்டர் இருக்குல்ல, அது நாங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது எம்டி. எங்கள் சித்தி ஒருத்தவங்க வந்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட முடியுங்களா? ஜாஸ்தியாக இருக்குது. சித்தி வந்தாங்க பார்த்தியா, அன்னைக்கு சிலிண்டர் பிடிச்சோம்ல, அன்னைக்கு சிலிண்டர் வந்து நாங்கள் எங்கள் சிலிண்டர் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு சிலிண்டர் இல்லை, எங்கள் சிலிண்டர் எடுக்க முடியாது, அதான் ஹைலைட்டு. 2 தான் 45 நாள் கேப். இப்போ எடுத்து கொடுத்துன்னு 10 நாளே ஆகல, அதனால எடுக்க முடியாதுங்க. இப்போ தீர்ந்ததுல பொஃபு தான் வேலை முடிஞ்சிது சாப்பாட்டுக்கு நம்மளுக்குமே. இங்கே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். குச்சி எடுப்பு இருக்குது, காலைல நான் குச்சி எடுப்பு தான் ரொம்ப கஷ்டப்படுற போகுது ஃபுல்லாகி. இது நாள் போதுங்க. 2-3 நாளாகவே ஒன்றும் வீடியோ எடுக்கல. சரியா என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, மைண்டு எதுக்குமே ஒன்றும் ஒத்துழைக்கல இங்கே இருக்கிறதுனால. பத்தாத்துக்கு அந்தாண்ட ரூம் உள்ளே தான் பாய்லர் உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி பார்க்க, ஏன் என்ன பார்க்குறான், ஏன் என்ன புதுசாக பார்க்குறேம்மா, லவ் பண்ணுறியா? ஏப்பா 2 பேருக்கு 2 நாளா போயிட்டு தாங்க, உண்மையா டென்ஷன் ஆகுதுங்க. 2 நாளாவே டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா? அப்புறம் நான் ஏதாவது கேட்டுருவோம் சொல்லிட்டேன், ஒழுங்கா இருந்தது. வாழ்றவங்க வாயில யார் வாயிலையும் டைவர்ஸ் எப்ப பாருங்க ஏதாவது சண்டை வந்தா, ஏன் டைவர்ஸ் வேணுமா? அது விளையாட்டுக்கு கூட கேட்க கூடாது. இனிமே கேட்க மாட்டேன். யார் நீயா? சரிங்களா? சிங்கக்குட்டி என்ன பண்ணுது, தங்கக்குட்டின்னு எழுதிட்டு இருக்கு. இது புக்கெல்லாம் முடிஞ்சிச்சு போலங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா புக்கையும் கொடுத்து விட்டாங்க. வந்து அவர் அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. சரி நீ விடு, அதை சொல்ல வேண்டிய சொல்லு. அதான் பேசணும். அப்புறம் என்னத்த நான் வேற சொல்லுவேன். ஏதாவது டைவர்ஸ் சொன்னீங்க. இவர் எப்ப பாரு ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஏன் வேணுமா அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், குடுக்கறதுனா குடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை எதுக்காக? கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க ஆயிடுச்சு. பொதுவாகவே இதை நான் எங்களுக்காக சொல்லல, அதிக பேர் லைஃப்ல இதுதான் நடக்குது. எதுக்கு அப்படி சொல்லணும்? 2 குழந்தையும் பிறந்து இந்த மாதிரி அதிக பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவே தெரியணும்ல இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு. இந்த ஜென்மத்துல அப்படி இருந்தா அதை அவங்க கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து தான் ஆகணும். ஏன் இப்படி பாக்குற? அடுத்து வந்து இன்னொரு சர்ப்ரைஸ். அது எனக்கு தான், இவளுக்கு. ஆனால் என் மேல கொலை வெறியில இருக்காங்க காட்டும். இவன் தான் நல்லா பாத்தீங்களா எவ்வளவு பூ பிஞ்சு இருக்குன்னு. மீஷோல வாங்க, லிங்க் கொடுக்குறேன். 111 ரூபா தான். உண்மையிலே சொல்றேன், ஒர்த்து. இது வரைக்கும் நாங்க செடி எல்லாம் அதிகமா இது பண்ணதே கிடையாது. மீஷோல எல்லாம் எப்படி தருவாங்களோ, வாடி போய் செத்து கொண்டு வரோம்.
ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 86 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் செடி இருக்குது. நல்லா தராங்க, அதான் உண்மை. விதைலாம் சூப்பர் சூப்பரா இருக்குங்க. எங்க அக்காவே விதை வாங்கினது ஐயா. நாங்க வந்து இந்த ஃப்ளீட் மார்க்கெட் அது மாதிரிலாம் சொல்லல, சொல்றேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 111 ரூபாய்க்கு 3 கிலோ ஒரு கிளையை நான் தான் உடச்சுட்டேன். உடச்சுனா லைட்டா உடஞ்சிருந்தது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பால் சப்போட்டா பெருசா இருக்கலாம். அது இலைய பார்த்தாலே தெரியுங்க. ஸ்மெல் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு, ஃபுல்லா மொக்கு சூப்பரா இருக்கு. பிங்க் கலர் பப்பாளி போட்டிருக்கேன். இது வந்து கிராஃப்டட் கண்ணு, அதான் ஹைலைட். மினிமம் 1 இயர்ல காய்ச்சிரும். அதனால உங்களுக்கு தேவைன்னா லிங்க் தர கீழே வாங்கிங்க. இதே கண்ணை வாங்க, வேற நிறைய இருக்கு, அதை வாங்க. நான் வாங்கினது ரிவ்யூ பார்த்து அதனால சொல்றேன். ரிவ்யூ நான் பண்ணிக்கிறேன். இதனால நல்லா இருக்கு என்ன பொறுத்தளவுக்கு. இது மாதிரி வாங்கிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எல்லாம் ஊரை பக்கம் போக போறோம். கடைசியில் அதான் நடக்க போகுது. உரம்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்காக தான் வாங்கினேன். மெயினாக டப்புல மாத்தணும். இதுதான் இவளுக்கு ஒரு கோபம். எப்பதான் செடி போடுறான் உரம் போடுறான் அப்படின்னு ஒரு கோபம் அவளுக்கு. 2-3 நாளாவே அப்படியே தான் போகுது. 2 பேரும் சரியான ஃபைட்லயே தான் போகுது. சும்மா அங்கேயும் இங்கேயும் போறது டென்ஷன் ஆகும். போலங்க நம்ம வந்து நான் இந்த ஊர்ல எனக்கு பிடிக்கும் உண்மையா சொல்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்கன்னா போகாம இருக்க முடியல. அங்க இருக்க முடியலையாங்க. இல்ல இப்ப தோணுதுங்க அங்க இருந்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீயா நம்ம வேலையை பார்க்க முடியுது. ஒரு ஆக்டிவா இருக்கிறோம். இங்க இருந்தா வந்து சோம்பேறி மாதிரி தோணுது. அங்க போனா நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிடலாம்ல. அதனால அங்கதான் போகணும்னு நினைக்கிறோம். பருப்பு வேற வேக வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலை சாப்பாடு ஆக்குறாங்க மேடம். எத்தனை மணிக்குமா பருப்பு வச்சுக்கிறாங்க? காலையில இருந்து உண்மையா நானுமே சாப்பிடலங்க. இப்ப 2 நாளா என்னன்னு தெரியல. ஒரு மைண்ட் அப்செட்டாவே இருக்கு. பசியும் எடுக்கல சுத்தமா. மாவு இருக்கா அதனாலயே செய்யல. ஏன்னா எங்க பாட்டி நேற்று ஒரு பாக்கெட் மாவு வாங்கினாங்க. காலையில சிவாவுக்கு மட்டும் ஊத்தி கொடுத்ததோட இருக்கு. வந்து என் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது கமெண்ட்ல வந்து வேற ஏதாவது போடாதீங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் அலைஞ்சேன். ஒரு 700 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அலைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு விஷயமா எங்க அம்மாய்க்காகவும் போனேன். அதெல்லாம் முடிஞ்சதுனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இங்க கண்ணில் பூத்த மாதிரி வலிக்குது. அதனால தாங்க அவன் செல் எடுத்துக்கூடாம மாட்டான். அங்க போயிட்டு ஒருத்தன் செல்லு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எந்த செல்லை வாங்குறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சரி ஒரு வாரம் டைம் தரண்டா போடா அப்படின்னு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை அனுப்பிச்சு விட்டு கிட்டத்தட்ட 4-5 ஊர் சுத்திட்டு வந்தேன். அன்னைக்கு சுத்திட்டு தான் வந்து இங்க வந்து பக்கத்துல ஃபுல்லாகி இது மட்டும் இல்லைங்க. இன்னொன்று காட்டுறேன், இன்னொன்று வாங்கிக்காதீங்க, அனுப்பிச்சு முடிச்சிடும். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஃபுல்லாக இதான் ரீல்ஸ் பண்ணுறது. ஸ்க்ரீன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப நாளா. இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. சூப்பராக இருக்கு. ஆனால் கிளாத்லாம் அருமையாக இருக்குது. 4க்கு 7 அடி ஹைட்டு. என்ன பண்ண போகிறா தெரியல. ஆனால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணா எல்லாத்தையுமே டேக் பண்ணி வரும். வேணா நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் இல்லை ஆக்சுவலாக இது வந்து விண்டோக்கு விடுற ஸ்க்ரீனு. மேலே அந்த இது மாதிரிலாம் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம அவ்வளோதான். இன்னொரு விழாவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.